வணக்கம். இன்று நம்ம வீடியோவில் டிசிடபிள்யூபிசி அதாவது டிஃபரன்ஷியல் கவுண்டிங் ஆஃப் டபிள்யூபிசி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை இனம் கண்டறிந்து அதை வகைப்படுத்தி மொத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையில் எந்தெந்த வகை எத்தனை சதவிகிதம் உள்ளது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த சோதனை. இது மருத்துவத்துறையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சோதனை. ஒரு சராசரி ஆரோக்கியமான மனிதனோட உடம்புல ஒவ்வொரு செல்களும் இத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இதற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அது தொடர்பான ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடு அவங்க உடம்புல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை உறுதிப்படுத்தவும் சில முடிவுகளை எடுக்கவும் இந்த சோதனை நமக்கு உதவியாக இருக்குது. இந்த சோதனை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோப், ரைட் சொல்யூஷன், அப்புறம் ஒரு 4-5 ஸ்லைடு இருந்தால் போதும். இந்த சோதனையை ரொம்ப எளிமையாக முழுமையாக செஞ்சு முடிச்சிட முடியும். ரொம்ப பெரிய உபகரணங்கள்லாம் தேவையில்லை. மைக்ரோஸ்கோப்போட லென்ஸ் மட்டும் 100x ஆப்ஜெக்ட் லென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு எல்லாமே நல்ல தெளிவானதாக இருக்கணும். அது மேலே ஏற்கனவே ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாட்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ப்ரொசீஜரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லைடை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, முக்கியமாக பிளட்டை ஸ்லைட் மேலே வச்சதுக்கு அப்புறமா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. நம்ம உடம்புல ரொம்ப சாஃப்டான ஃபிங்கர்னு பார்த்தோம்னா அந்த மோதிர விரல் தான். அதை பிக் பண்ணி ஒரு ட்ராப் ஸ்லைடில் வச்சுட்டு இந்த மாதிரி 45 ஆங்கிளில் லைட்டாக பின்னோக்கி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து முன்னோக்கி ஒரே வேகத்தில் ஒரே சீராக கையை அசைக்காமல் கொண்டு போகணும். இதுக்கு பேர் தான் ஸ்மியர் ப்ரிப்பரேஷன்னு பேர். நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்மியர் பண்ணக்கூடிய ஸ்லைடு இருக்கு இல்லையா, அது 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ரொம்ப செங்குத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிகிரி கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப செங்குத்தாக வச்சிங்கனாக்க எல்லா பிளட் செல்லும் ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிடும். கரெக்டான ஆங்கிளில் 45 டிகிரியில் வச்சோம்னாக்க தெளிவான ஸ்மியர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லைடை முன்னாடி நகர்த்தும் போது லெஃப்ட் ரைட்டுன்னு ஆடாமல், கையை ஆடாமல் அப்படி நகர்த்திட்டு போகணும். இதே மாதிரி நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரே வேகத்தில், ஒரே சீரான வேகத்தில், அது ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்லோவாகவோ ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகணும்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நாம் ப்ரொசீஜருக்கு போகலாம். இதுக்கு ப்ரிக்கிங் நீடில் கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டாக கம்மியாக குத்தினா போதும், ரொம்ப டீப்பாக குத்தணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு பிளட் எடுத்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு எட்ஜில் சென்டராக பார்த்து வைக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஒதுங்கிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஸ்மியரை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்லைடை 45 டிகிரி ஆங்கிள் வச்சு ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக முன்னோக்கி நகர்த்தணும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இருந்தாலும் கூடுதலாக 2-3 ஸ்லைடு செஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் சென்டராக வந்துருக்கு. புது ஸ்லைடை தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே யூஸ் பண்ண எட்ஜஸை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்திட்டு ஒரே சீராக முன்னோக்கி நகர்த்தணும். இந்த ஸ்லைடு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது பாருங்கள், இதில் இடையில ஏர் பபிள்ஸோ அல்லது வேறு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ அக்கமுலேஷனோ இல்லாமல் நல்ல தெளிவாக வந்திருக்கு. இதே நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஏர் ட்ரையில் காயணும். அதாவது நம்ம ட்ரையர் வச்சு காய வைக்காமல் சாதாரணமாக ஃபேன் காற்றுலேயே காய விடணும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில், ஒரு ரேக்கில் அடுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த டையை யூஸ் பண்ணணும். ரைட் சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க லீஸ்மன் ஸ்டெயின் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டைஸை யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ரொம்ப நாள் அப்படியே வச்சிட்டோம்னாக்க அடியில் போய் ப்ரெசிபிடேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஒரு 8 to 10 ட்ராப்ஸ் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஊற்றினா போதும். பிளட் ஸ்மியரோட எல்லா பகுதியிலையும் இந்த ஸ்டெயின் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றணும்.
இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்திங்கனாக்கா 23 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லைடுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. காற்றோட்டமான இடமா இருந்துச்சுனாக்கா ஸ்லைடு காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள் 23 டிகிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு வராது. நீங்கள் செய்யும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ரொம்ப காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சு பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கூலான இடத்துல பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த டை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக அது மாதிரி சொல்லியிருக்கேன். இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தோம்னாலே கம்ப்ளீட்டாக எல்லா WBCயும் அதுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினும் வாட்டரும் கலந்த ஒரு கலவையை எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம என்ன ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரெயினும் ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வாட்டரும் யூஸ் பண்ணி மேலே நம்ம இதுக்கு முன்னாடி குத்திருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட வாஷிங் அப்படின்னு சொல்லலாம். இப்படி செய்யும்போது WBC தவிர மற்ற பொருட்கள் மேலே ஒட்டியிருக்கக்கூடிய டைஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். WBCக்கு நியூக்ளியஸ் இருக்கிறதுனால நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுக்கணும். அதுவும் ஃபேன் காற்றுலேயே காய வச்சா போதும். இதே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைடு மைக்ரோஸ்கோப்பில் செட் பண்ணி கொஞ்சம் அதிக அளவு லைட் கொடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 45x பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும். அதில் RBCs நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். பட் நம்ம RBC பற்றி இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ நாம் அதுக்கு இடையில நல்ல டைஸை அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய பிங்க் கலர் பார்ட்டிகல்ஸ் தெரியுது பார்த்திங்களா, பிங்க் கலர் செல்ஸ், இதுதான் WBC. இந்த WBCயை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. அதுலேயும் குறிப்பாக அது என்ன டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு WBC இதுலேயே நல்லா தெரியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லைடில் என்ன மாதிரியான WBC இருக்குது, என்ன வகையை சேர்ந்த WBC இருக்குது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு WBCயோட அமைப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை லோப் இருக்கும், அதாவது நியூக்ளியஸ்குள்ளார எத்தனை லோப் இருக்கும், நியூக்ளியஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 45x ஆப்ஜெக்ட் பீஸில் பார்த்துருக்கோம். இதை மாற்றிட்டு 100xக்கு மாற்றுவோம். 100x வித் ஐபீஸ் 15x ரெண்டும் வச்சு பார்க்கும்போது இன்னும் நல்ல டீட்டெயிலாக நமக்கு தெரியும். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு நியூட்ரோஃபில்லோட பேசோஃபில்லையும் மிக்ஸ் பண்ணிக்காமல் எடுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஜூம் பண்ணக்கூடிய செல்லுக்கு பக்கத்துலேயே அதோட பிக்சரை நான் வந்து டேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதோடைய நேமை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பாருங்கள் 3 லோப் இருக்கிறதுக்கு. ஸோ இது நியூட்ரோஃபில். இன்னும் நிறைய செல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம கவுண்டிங்கில் வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணுறது என்ன இது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் நம்ம ஒரு செல்லை பார்க்குறோம் பாருங்கள். நான் கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது ஈசனோஃபில் இல்லை,
absolutely neutrophil. ஹண்ட்ரட் எக்ஸில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ 100x மாற்றுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. ட்ரைஃபார்மை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்லைட் மேலே இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். இது வந்து சிடர்வுட் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணணும். இந்த ஆயில் வந்து ஆப்ஜெக்ட் பீஸோட லென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டச் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் 100x திருப்புறேன். இப்போ இந்த லென்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஆயில் மேலே டச் ஆகிற அளவுக்கு அதோட டிஸ்டன்ஸை குறைச்சிக்கணும். ரொம்ப போய் ஸ்லைடில் தட்டக்கூடாது. ஸ்லைடில் பட்டுச்சுனாக்கா நம்மளோட ஸ்பெசிமென் வீணாக போயிடும். அடுத்தது இந்த ஸ்லைடில் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இது. ஸ்லைடோட எட்ஜில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வீக்கான, அதாவது வீக்காக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஆர்பிசிஸ் இருக்கும். இங்கே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக டென்சிட்டியான ஆர்பிசிஸ் இருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். முன்பகுதியையும் பின்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணோம்னா ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த போட்ட லைனுக்கு வெளியில் நம்ம கவுண்டிங் பண்ணாமல் உள்ளார கவுண்ட் பண்ணணும். இப்போ ஒரு எட்ஜிலேருந்து நீங்கள் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வர்றீங்க. ஐக்கான் போகிற மாதிரி அதே ஆங்கிளில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வரணும் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் பீஸை. அதில் இடையில் தெரியக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்படியே 10 செல் எழுதி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து எதிர்பக்கமாக போகணும். முதல்ல லெஃப்ட் டு ரைட் போகிறோம், தென் ரைட் டு லெஃப்ட் போகணும். இதே மாதிரி 100 செல்ஸை கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக இந்த ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கணும். இப்படி பார்த்த எல்லா ஒர்க்கையும் சேர்த்து ஒரு டேபிள் ஒன்று போடணும். இதுதான் நம்ம டபிள்யூபிசி கவுண்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செல் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், இட் இஸ் எ நியூட்ரோஃபில். ஹண்ட்ரட் எக்ஸில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு பெருசாக தெரியும். ஆர்பிசியே நல்ல பெருசாக தெரியும். டபிள்யூபிசி கேட்கவே வேண்டாம், நல்ல டைஸ் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வெறும் ஆர்பிசிஸ் தான். ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஆர்பிசி மட்டும் இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம நகர்த்திட்டு போயிட்டே இருக்கணும். எங்கே நம்ம டபிள்யூபிசி பார்க்குறோமோ அந்த இடத்துல நிப்பாட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணி நோட்டில் எழுதிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஆயில் வச்சு 100x பீஸை உள்ளார இறக்கின உடனே ஸ்லைடை டச் பண்ண உடனே என்ன தெரியுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தெரியக்கூடிய அந்த செல்லை ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பேசோஃபில் தெரிஞ்சிச்சுன்னா பேசோஃபில்னு எழுதி வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன தெரியுதுன்னு பாருங்கள். அதோட லோபோ வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஈசனோஃபில். தென் இப்படி கண்டினியூஸாக லெஃப்ட் டு ரைட்டு நகர்த்திக்கிட்டே வரணும். இதே மாதிரி 10 நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நகர்த்திக்கிட்டே வரணும். தென் ஒரு 3-4 மைக்ரான் கீழ் நோக்கி நகர்த்திட்டு ஒரு 3 மைக்ரான் அல்லது 4 மைக்ரான் பின்னோக்கி நகர்த்திக்கணும், கீழ் நோக்கி நகர்த்திக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டு டு லெஃப்ட் அப்படியே நகர்த்தி போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது 10 நம்பர் ஆஃப் செல்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். 10 செல் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்தது அதே மாதிரி மறுபடியும் ஒரு 3 மைக்ரான் இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் மாற்றிக்கணும். இப்படி கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டேபிளில் போடுங்க. இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 10x10 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இல்லை ஒன்று விடாமல் வரிசையாக எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடணும். பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒன்றையும் கவுண்ட் பண்ணிக்கணும். எத்தனை நியூட்ரோஃபில் இருக்குது, எத்தனை ஈசனோஃபில் இருக்குது, எத்தனை லிம்போசைட்ஸ் இருக்குது, எத்தனை மேக்ரோபேஜஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதி ஒன்றையும் தனித்தனியாக டோட்டல் பண்ணணும்.
இப்படி போட்டுட்டு வந்தோம்னாக்கா ஃபைனலாக 100 செல்ஸில் என்னென்ன செல்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பர்சன்டேஜில் வந்துடும். இப்போ டோட்டல் பண்ணியிருக்கேன். டோட்டல் பண்ணி பார்த்தோம்னாக்கா 100 இருக்குது. ஓகே, ஸோ 100 செல்ஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இதில் 61%, அதாவது 61 செல்கள் வந்து நியூட்ரோஃபில். அதே மாதிரி லிப்போசைட் பார்த்திங்கன்னா 26 செல்ஸ் இருக்குது. அடுத்தது மோனோசைட் 6 செல் இருக்குது. ஈஸ்னோஃபில் 5, பேசோஃபில் 2 இருக்குது. மேக்ஸிமம் பேசோஃபில் வந்து கண்ணுக்கு தட்டுப்படாது. இல்லை என்னமோ இந்த ஸ்மியரில் 2 செல் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பேசோஃபில்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாகும். இது 0.1 அந்த பர்சன்டேஜில் தான் இருக்கும். இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அந்த டெக்ஸ்டில் வச்சு ஜூம் பண்ணும்போது இது லேசாக கை காமிச்சுன்னா கூட டோட்டலாக எல்லா காலிப்ரேஷனும் மாறி போயிடுது. ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதில் பாருங்கள், இதில் 2 முக்கியமான செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மோனோசைட், இன்னொன்று வந்து ஈஸ்னோஃபில். இது ரெண்டும் எப்படி எக்ஸாக்டாக நம்ம பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட எண்டில் 2 செல்ஸை நான் வந்து காட்டுறேன். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதை கமெண்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.